ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காந்தியடிகள் பற்றி கேட்கக்கூடிய 10 முக்கியமான கேள்விகள் என்னங்கிறத பார்க்கலாம். யார் எழுதிய தமிழ் கையேடு என்னும் நூல் தம்மை கவர்ந்ததாக காந்தியடிகள் கூறினார்? ஆன்சர் சி. ஜி.யு. போப். நெக்ஸ்ட் கொஸ்டின். காந்தி அடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று அழைக்கப்பட்டவர்? ஆன்சர் டி. அம்புஜதம்மாள். நெக்ஸ்ட் கொஸ்டின். காந்தியின் தலைமையில் அகமதாபாத் மில் வேலை நிறுத்தம் நடைபெற்ற ஆண்டு? ஆன்சர் சி. 1918. நெக்ஸ்ட் கொஸ்டின். காந்தியடிகள் சட்டம் பயில்வதற்காக எந்த ஆண்டு இங்கிலாந்து சென்றார்? ஆன்சர் சி. 1888. நெக்ஸ்ட் கொஸ்டின். காந்தியடிகள் எந்த ஆண்டு தென்னாப்பிரிக்கா சென்றார்? ஆன்சர் டி. 1893. நெக்ஸ்ட் கொஸ்டின். காந்தியடிகள் தனது 23வது வயதில் தென்னாப்பிரிக்கா சென்றார். நெக்ஸ்ட் கொஸ்டின். மகாத்மா காந்தி எந்த ஆண்டு தென்னாப்பிரிக்காவில் இருந்து இந்தியா வந்தார்? ஆன்சர் சி. 1915. மகாத்மா காந்தி 1915ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் எந்த தேதியில் இந்தியாவிற்கு வந்தார்? அந்த வந்த தேதி வெளிநாட்டு வாழ் இந்தியர் தினமாக அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். காந்தியடிகள் ஃபீனிக்ஸ் குடியிருப்பை நிறுவிய ஆண்டு? ஆன்சர் சி. 1905. தென்னாப்பிரிக்காவில் உள்ள டர்பன் நகருக்கு அருகில் உள்ள இனாண்டா புறநகர் பகுதியில் இந்த குடியிருப்பை நிறுவினார். நெக்ஸ்ட் கொஸ்டின். காந்தியடிகள் டால்ஸ்டாய் பண்ணையை நிறுவிய ஆண்டு? ஆன்சர் சி. 1910. 1910ஆம் ஆண்டு தென்னாப்பிரிக்காவில் ஜோகன்னஸ்பர்க் நகரில் இந்த டால்ஸ்டாய் பண்ணையை நிறுவினார். நெக்ஸ்ட் கொஸ்டின். காந்தியடிகள் எந்த ஆண்டு மதுரைக்கு பயணம் மேற்கொண்ட பொழுது தனது வழக்கமான ஆடைகளை விடுத்து சாதாரண வேட்டிக்கு மாறினார்? ஆன்சர் ஏ. 1921. இப்போ எக்ஸாமில் அதிகமாக கூற்று காரணம் வச்சு கேட்கறனால நீங்கள் ஒவ்வொரு வார்த்தையும் தெளிவாக படித்தா தான் அந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின். தீன் காதியா முறை ரத்து செய்யப்பட்ட ஆண்டு? ஆன்சர் பி. 1917. தீன் காதியா முறை என்பது பீகார் மாவட்டத்தில் வழக்கத்தில் இருந்த ஒரு முறையாகும். இதில் 1/3 பங்கு நிலத்தில் அவுரிச்செடி பயிரிட வேண்டும் என்பதாகும். தீன் என்றால் 3 என்றும் காதியா என்றால் ஒரு நிலத்தின் அளவையும் குறிப்பதாகும். இந்த முறை சம்பிரான் சத்தியாகிரகத்தின் முடிவில் கைவிடப்பட்டது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.